வணக்க மகளே. மதுரைக்கு பக்கத்துல உள்ள குளமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு மையம்ன்றதை வச்சு நடத்திட்டு இருக்கோம். இங்க இருந்தா இப்போ வந்து நிறைய சிகிச்சையில வந்து சிகிச்சை மையத்துல வந்து உங்களுக்கு குடி மட்டும் அல்லாமல் மற்ற விஷயங்களையும் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி வாழணும், ஃபேமிலியில எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க குடும்ப மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு சில பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம் சார். இன்னைக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சார், நிறைய மக்கள் வந்து நான் குடிக்கிறேன் வந்து உணர்ந்திருப்பாங்க, குடி விடணும்னு ஆசை இருக்கும், பட் அதுக்கான வழிமுறைகள் தெரியாம இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பர்சன் குடியை நான் விடணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரியல, அந்த மாதிரி பர்சனுக்கு நீங்க எந்த மாதிரி உதவிகள் பண்றீங்க? இது இலவசமா எதுவும் சிகிச்சை மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா நம்மள குடியை விடணும் அப்படின்னு சொல்லி முழு விருப்பம் இருக்கு, ஆனால் என்னால குடியை விட முடியல அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிலர் இருக்காங்க. அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி நபர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம். நேரா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க, இல்லை கால் பண்ணுங்க பார்த்தவங்க இன்னைக்குன்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியா எளிமையான வழிமுறைகள்லாம் இருக்கு. பணம் காசு செலவழிக்க வேண்டியதில்லை. அவங்க இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க விருப்பம் மட்டுமே போதுமானது. அதாவது பல ஆண்டுகளா அவர் குடிச்சிருப்பாரு, அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாரு. ஏன் நினைக்கிறாரு அப்படின்னா அவர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாரு. மன ரீதியாவோ, குடும்ப ரீதியாவோ, பொருளாதார ரீதியாவோ, சமுதாயத்துல புறக்கணிக்கப்படுறதுனாலையோ ஏதாவது ஒரு விதத்துல வந்து அவர் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு அந்த விருப்பமே வரும். அப்படி அந்த விருப்பம் வரும் பட்சத்துல அவரை நாங்க வெளியே கொண்டு வரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும், நாங்க அவர் இலவசமாவே வெளியே கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கோம். அதுக்கு மெயின் வந்து மறுபடியும் சொல்றது அவருடைய முழு விருப்பம். ஏதாவது இந்த பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஒரு பழக்கத்தை ஒரு டீ சாப்பிட்றாங்க காலையில எந்திரிச்சோம்னா எல்லாருமே அதை சாப்பிட்டு பழகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில மெம்பர், ஒரு சிலர் காபி சாப்பிட்டு பழகிருப்பாங்க. இப்ப அவங்களே வந்து சடனா அதை விடணும்னா முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 நாளைக்கு விடுவாங்க, 3ஆம் நாள் குடிச்சிடுவாங்க, ஒரு வாரம் விடுவாங்க, அப்புறம் திரும்ப குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு சாதாரண பழக்க வழக்கத்தையே தன்னால மாற்ற முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப ஒரு குடிட்டு அடிக்ட் ஆன மனுஷன் அவரு இந்த குடிச்சு பழகிட்டாரு, ஆனா விடணும்னு நினைக்கிறாரு, முடியல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு உரிய ஆலோசனைகளும் உரிய மெடிசன்ஸும் கொடுத்து அவங்கள இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனை பிளஸ் வந்து அவருக்கு எப்படி இருந்தா நீங்க குடிக்காம இருக்கலாம் அப்படின்றத கரெக்டா அவங்களுக்கு வகுத்து கொடுத்துருவோம். அது தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டாலே கண்டிப்பான முறையில் இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு, இலவசமாவே பண்ணுவோம். ஓகே சார். இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து நான் சுய ஒழுக்கமா இருந்து நான் விடணும்னு நினைக்கிறாங்களோ, இன்னொரு மக்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குடிக்கிறேன்னு தெரியும், ஆனா வந்து பார்த்தா விட மாட்டாங்க, ஓவரா குடிச்சுப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா சுற்றுவட்டத்துக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு நபரை வந்து எப்படி நீங்க வந்து எடுத்து ட்ரைனிங் கொடுப்பீங்க, இல்லை எந்த மாதிரி சிகிச்சை வந்து கொடுப்பீங்க சார்? அதாவது குடிக்கிற நபர் வந்து பெரும்பாலும் விரும்பி இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. நீங்க முதல் கேட்ட கேள்வியில வந்து விருப்பத்தோட உள்ளவங்களுக்கு அது செட் ஆயிடும், நான் சொன்ன விஷயம். இப்ப பெரும்பாலான ஆட்கள் வந்து மெஜாரிட்டி பீப்புள் வந்து உடலுக்கு மனசு இருக்காது. அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் அவங்ககிட்ட சொல்லவே வேண்டியதில்லை, சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அவர் வந்து அடம் பிடிச்சிருவாரு, ஏதாவது ஊரை விட்டு கூட போயிடுவாரு. அந்த மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லாம எங்ககிட்ட மறுபோதை மறுவாழ்வு மையம், இந்த மையத்துல வந்து அவங்க கால் பண்ணி நேரடியாவோ கால் பண்ணியோ பேசி தொடர்பு கொண்டா நாங்க அவரை அழைச்சிட்டு வந்துடுவோம். தமிழ்நாட்டுல எந்த ஒரு பகுதியில இருந்தாலும் சரி, இங்க இருக்காரு இவர், இந்த மாதிரி வர மறுக்கிறாரு, ஆனா வந்து இவர் எப்படியா ட்ரீட் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலே நாங்க கூட்டிட்டு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாரா இருக்கோம். நாங்க ஏதாச்சும் ஒரு ரூபத்துல சொல்லி கூப்பிட்டு வந்துடுவோம். அவர் எப்படி அழைக்கணும், அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு டெக்னிக் நிறைய தெரியும். அதனால அவர் விருப்பத்தோடு அப்படியே அழைச்சி கூப்பிட்டு வந்துடும். கூப்பிட்டு வந்து இங்க வச்சு நல்லா ஃபுல்லா ட்ரைனிங் இருக்கு. குறைஞ்சது ஒரு 3 மாசம் வந்து அவர் இங்க இருக்கணும். யாருமே கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் பிளஸ் உங்களுக்கு இது வந்து மெயின் பிளஸ். மற்ற எல்லா நோய்களுக்கும் எல்லா மருத்துவமனையிலுமே கூட ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இங்க யாரும் இருக்க வேண்டியதில்லை. நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம். அவர் A to Z என்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் பார்த்து அவர் ஒரு நல்ல மனிதராக்கி வெளியே அனுப்பிச்சிடுவோம். 1 மாசம் கழித்து தான் அந்த பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்க அனுமதிப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் சொல்லி கொடுத்து சரி பண்ணிடுவோம். 2வது அவருக்கு சுய ஒழுக்கத்தை முழுமையாக கற்றுக் கொடுப்போம். அது இருந்தால் தான் குடியிலிருந்து அவர் வெளியே வர முடியும். அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செஞ்சிருவோம். ஓகே சார். இப்போ 3 மாசம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வெளியே போறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்? அவங்க குடும்பத்தினருக்கு
என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி அனுப்புவீங்க, இவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், எதுவும் டிப்ஸ் மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? கரெக்டா கேட்டீங்க. இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வந்து அவர் தான் குடிச்சாரு, அவர் தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு, அவர் தான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம். ஆனா இது அப்படி கிடையாது. அவர் வந்து சாதாரண நோயில மாட்டிக்கிட்டு வந்து சிகிச்சை பெற்று வரல. குடிநோய் குடிநோய் அப்படிங்கிறது வந்து குடும்ப நோய். இதை நோயின்னே அவர் ஏத்துக்க மாட்டாரு. இது ஒரு ப்ராப்ளம், நோயா இருக்கு அப்படின்னு ஏத்துக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் அவர் மனநிலை. அப்ப இந்த விஷயத்துல இருந்து அவர் வெளியே வரும்பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸ் முழுமையா ஒத்துழைச்சுதான். அந்த காலத்துல சொல்லுவாங்க, வயசுக்கு வந்த பொண்ணை எப்படி கன்னி பொண்ணுங்களை எப்படி பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க, கிராமத்துலையும் சரி டவுனுக்குள்ளேயும் சரி. ஒரு காலத்துல அந்த மாதிரி தான் இருந்துச்சு கலாச்சாரம். அந்த மாதிரி வந்து இவரை ட்ரீட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் இவங்களுக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப ஒரு டைம்ல இப்ப செல்லு இதெல்லாம் வந்து ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. முதல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பொழுதுபோக்குக்கு வந்து டிவி தான். அப்ப இந்த டிவி சீரியல்ல படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் நிறைய வந்து சீரியல் பார்ப்பாங்க. சீரியல் பார்த்துட்டே இது பண்ணுவாங்க. அப்ப எக்ஸாம் டயத்துல ஸ்கூல்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, 2-3 மாசத்துக்கு வீட்டுல டிவி கேபிள கட் பண்ணுங்க, சீரியல் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, அப்பதான் உங்க பிள்ளை நல்லா படிக்கும் அப்படின்பாங்க. உண்மை. இவங்க ஒரு பக்கம் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் புக்கை வச்சுட்டு எப்படி படிப்பாங்க? படிக்க மாட்டாங்க. சரியான படிப்பறிவு அவங்க எக்ஸாம்ல போய் நல்லபடியா முழு மனதோட வந்து நல்ல மார்க் வாங்குற அளவுக்கு அவங்களால பரீட்சை எழுத முடியாது. அதனால ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு அந்த அவங்க ஸ்கூல்லேயே சொல்லிடுவாங்க, கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிடுவாங்க. டிவியெல்லாம் 2-3 மாதத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க, நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்கள் பிள்ளை நல்லா படிக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். இவர் குடியில் பாதிக்கப்பட்டார், இல்லை அதுலேருந்து வெளியே வரணும். சில ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சில விஷயங்கள் அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவர் அடிக்கடி எரிச்சல் போடுவார், கோவப்படுவார். ஏன்னா ரொம்ப லவ் பண்ணி குடித்த குடி அவர். ரொம்ப காதலிச்சு விரும்பி அதை லைக் பண்ணி குடிச்சது அவர் பல ஆண்டுகளா. அதை திடீர்னு விடும்போது அவருக்கு ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு விஷயம் இருக்கும் அவருக்குள்ள. ஒரு வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, ஒரு ஏதாச்சும் ஒரு சுயபரிச்சாதாபம், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த விஷயத்தோட இருக்கக்கூடிய மனுஷத்தை நம்ம எப்படி அணுகணும், இவரை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க நெருங்கிய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு சில கிளாஸஸ் இருக்கு, அதையும் அவங்க அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிட்டாங்கன்னா 1 வருஷம் இவரை கடத்தி கொண்டு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் மனைவியா இருந்தால் மனைவி பேச்சை இவர் கேட்பாரு, இல்லை கல்யாணம் முடியாத நபரா இருந்தாருன்னா தாய் தகப்பன் பேச்சை கண்டிப்பா கேட்பாரு. இல்லை மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. எங்க போனாலும் தொழில் துறையில எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சாந்தமா பேசக்கூடிய பொறுமை, சகிப்புத்தன்மை, இப்படித்தான் நம்ம வாழணுன்ற அந்த ஒழுக்கமே கிடைச்சிடும். அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துவார். கண்டிப்பான முறையில் ஃபேமிலி சப்போர்ட் தேவை. அதுக்கு உண்டான கவுன்சிலிங் நாங்கள் கொடுப்போம். அது போக வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். இது நிறைய இதில் விஷயங்கள் இருக்கு. அதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்லை எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்க. கால் பண்ணி இப்படி ஒரு நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவுறதுக்கு, உங்களுக்கு முகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மற்றவங்க யாருன்னா இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கும் உதவியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்க மக்களே.